பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை உங்களுக்கு தருவார். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அது ரூத் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். ஆமா, நாங்க தான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்களா? ஆண்டவருக்காக நீங்கள் எதையாகிலும் செய்யும் பொழுது அவரும் உங்களுக்கு கொடுக்கிற பலன் மிக பெரிதா இருக்கும். ரூத் அப்படி என்ன காரியம் செய்தார்? அவள் ஒரு வேற்று இனத்து வேற்று பழக்க வழக்கங்களை உடைய ஒரு சகோதரியா இருந்தாலும் நகோமி பார்த்து சொன்னால், உன் தேவன் என்னுடைய தேவன். என்றைக்கு அவள் எல்லாவற்றையும் விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலோ அந்த செய்கைக்கு கர்த்தர் பலனை தருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? சபைக்கு போறீங்களா? சரி, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அந்த ரட்சிப்பை குறித்து யாருக்குன்னா சொல்லி இருக்கிறீங்களா? அந்த ரட்சிப்பை குறித்து யாருக்காவது சொல்லி அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? செய்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். செயல்னா செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட போறார். நீங்க ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவருடைய சட்டைகளுக்குள்ள உங்களுக்கு உள்ள வந்து அடைக்கலமா இருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் வரும். நீங்க ஆண்டவருக்காக சிறு காரியம் செய்தாலும் பெரிய காரியம் செய்தாலும் அதற்குரிய பலன் தேவ கரத்திலிருந்து வரும். ஆகையால் தான் நீங்க போவா சொல்ல, உன் செய்கைக்கு தக்க பலன் என்கிட்ட இருந்து வராது, நான் உனக்கு கொடுக்க போறதில்லை, ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமே, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கான பலனை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்கள் தீமையான காரியங்களை செய்தால், துன்மார்க்கமான காரியங்களை செய்தால், கர்த்தர் பிரியப்படாத காரியங்களை செய்தால் அதற்குரிய பலனும் வரும். ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்குரியதா இருந்தால், கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை மகிழ்விக்க கூடியதா இருந்தால் அந்த செய்கைக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருக்கென்று உங்களை உருவாக்கி ரட்சித்து அவர் நாமத்துக்கு சாட்சியாய் வைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஏதாகிலும் செஞ்சிருங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். ரூத்தை ஆசீர்வதித்து அவர் சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார். இவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு பாருங்க. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் உயர்வையும் கர்த்தர் தருவார். ஆனால் நம்முடைய செய்கை கர்த்தருக்குரியதா இருக்கணும், அவருக்காக இருக்கணும், அவருக்கு மட்டும் இருக்கணும். செஞ்சு பாருங்க, பலனை தருவார். பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வெள்ளைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும்னு சொன்னாரு. உமக்காக நாங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்துக்கும், ஒவ்வொரு ஜெபத்திற்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும் நீர் எங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய ஓட்டத்துக்கும் உழைப்புக்கும் காரியங்களுக்கும் தக்கதான பலன் அவர்களுக்கு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். தந்தீர் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.